லங்கா ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் நாங்கள் சினிமா சார்ந்த ஒரு முக்கிய விடயத்தினை தான் பேசப் போகின்றோம். அதுவும் முக்கியமாக இலங்கையர்களின் ஒட்டுமொத்த முயற்சியில் இலங்கையர்கள் மற்றும் இந்தியர்கள் ஒன்றிணைந்து அவருடைய கூட்டு முயற்சியில் உருவாகி இருக்கின்ற இராணி என்கின்ற ஒரு முழுநீள திரைப்படம் சம்பந்தமாகத்தான் இந்த நேர்காணலில் நாங்கள் பேசப் போகின்றோம். யாரோடு பேசப் போகின்றோம் என்று பார்த்தால், இந்த திரைப்படத்தின் ராணி திரைப்படத்தின் கதாநாயகன் தென்னிந்தியாவின் ஒரு பிரபல நட்சத்திரம் தான் எங்களோடு இன்று இணைந்திருக்கின்றார். ராணி திரைப்படத்தின் கதாநாயகன் நடிகர் ராஜ்குமார் அவர்கள் எம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நன்றி. இந்தியாவில் நிறைய திரைப்படங்கள்ல முக்கியமாக 2012ஆம் ஆண்டு உங்களுடைய நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் விஜய் சேதுபதி அவரோடு இணைஞ்சு நடிச்சு அறிமுகமாகறீங்க. அதுல இருந்து தொடர்ந்து 20 திரைப்படங்கள் நீங்க நடித்து இன்று இலங்கையிலே உங்களுடைய 21வது படம் நடித்து வெளியாக தயாராகி கொண்டிருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த அனுபவம்? புது புது அனுபவம் தான். ஆக்சுவலா ஸ்ரீலங்கால ஒரு மூவி அதில் நான் கதாநாயகனாக நடிக்கிறது வந்து எனக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. நான் அப்படிதான் பாக்குறேன். உங்களுடைய திரை உலகத்துக்கு உங்களுடைய முதல் பிரவேசம் எப்படி அமைது? நான் 2007 இருந்து சினிமாவில் வேலை செய்கிறேன். 2008 வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அசல் அஜித் சாரோட படத்தில் நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சரண் சாருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணுறேன். ஸோ 2008 2010 படம் ரிலீஸ் ஆகுது. 2010 படம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் சரண் சாரோட நான் ட்ராவல் பண்ணுறேன். அப்போது பாலாஜி தரணிதரன் கூப்பிட்றாரு நடுவில் கொஞ்சம் பக்கம் நடிக்கிறது. ஸோ அவரை போய் மீட் பண்ணி அப்புறம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடிகனா அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் பாலாஜியோடையும் மீதி டீம்ஸோடையும். ரைட். போஸ்ட்மன் ஃபிலிம் லிமிடெட் தயாரிப்பு நிறுவனத்தால் ராணி திரைப்படம் தயாராகி இருக்கின்றது. குறிப்பாக கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் இலங்கையைச் சேர்ந்த ஜெகன் சுப்பிரமணியம் என்பவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கின்றார். அவை பிரதான கதாபாத்திரத்தை ஏற்ற கதாநாயகனாக நடிக்கின்றார் நடிகர் ராஜ்குமார் அவர்கள். அதே போல் நடிகையாக சகோதர மொழி பேசக்கூடிய நடிகைகளும் அதே போல் இலங்கை கலைஞர்கள் நிறைய பேர் இந்த ராணி திரைப்படத்திலே கலந்து நடித்து சிறப்பித்திருக்கிறார்கள். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் திரைப்படம் இலங்கையிலே வெளியாகின்றது. அனைவருடைய பலரது எதிர்பார்ப்பும் இந்த திரைப்படத்தின் மீது இருக்கின்றது. காரணம், நீண்ட நாட்களின் பின்னர் ஒரு முழுநீள திரைப்படம், அதுவும் இந்திய இலங்கை கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் உருவாகி இருக்கின்ற ஒரு குழந்தை நாளைய தினத்தில் பொதுமக்கள் நேயர்கள் அனைவருமே பார்க்க போகின்றீர்கள். ஆகவே அந்த திரைப்படம் சம்பந்தமாகத்தான் நாங்கள் இன்று இந்த காணொளியில் பேச போகின்றோம். தொடர்ந்தும் பேசலாம். ராஜ்குமார் அவர்களோடு இணைந்திருக்கிறார். இப்போ இந்தியாவில் நீங்கள் நடித்த படங்களும் பார்க்க இப்பொழுது இந்த ராணி திரைப்படம் பற்றி என்ன சொல்லலாம்? இல்லை, ஜெகன் எனக்கு முன்னாடியே பரிச்சயம். ஒரு 10 வருஷமா காலமாக ஜெகன் எனக்கு தெரியும். இந்த ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணார். ராஜ் ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கிறாரு. நான் ஸ்கிரிப்ட் கேட்டால் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்த ஒரு அதனால அவர் இந்த களத்தில் ஒரு மையப்படுத்தி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த கதைக்களம் இந்த இலங்கையை சார்ந்து இருக்குது. ஸோ அவர் பிறந்து வளர்ந்த ஊர் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாகவும் அந்த கதைக்களத்தை ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. ஸோ படம் ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு. நல்ல சீஃப் டெக்னீஷியன்ஸ், பிரவீன் கேமராமேன், எடிட்டர் எல்லாருமே சீஃப் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெரிய க்ரூ அண்ட் ஆக்டர்ஸும் இங்கே உள்ள ஸ்ரீலங்கன் ஆக்டர்ஸும் பிடிச்சிருக்காங்க. எல்லாமே நான் படம் பார்த்துட்டேன். எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் தான் இதுக்கப்புறம் நீங்கள் படம் பார்த்து தான் இங்கே சொல்லணும். கட்டாயம், நிச்சயமாக. இப்போ ஒரு நடிகருக்கு மிக முக்கியமான விடயம் தான் கதை தேர்வு. கதை இயக்குநரிடத்திலிருந்து கேட்கும் போது அந்த கதை தெரிவு தான் ஒரு நடிகரை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு செல்லும். இந்த ராணி திரைப்படத்தின் கதை இயக்குனர் ஜெகன் சுப்பிரமணியம் அவர்கள் உங்களிடம் கூறும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது கதை அனுபவம்? கதை கேட்கும் போது எனக்கு கதை ரொம்ப அப்பீலிங்கான ஒரு ஸ்டோரி. அண்ட் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது வந்து இது வந்து ஒரு மாதிரியான ஒரு நம்பிக்கை தான். சில கதைகளுக்கு சில கேரக்டர்கள் எல்லாருமே எல்லா கேரக்டருமே நடிக்க முடியும். சில கேரக்டருக்கு அந்த எழுதும் போதே அந்த கதை போய் அந்த கேரக்டர் அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்துடும். அது நான் நிறைய படத்தில் அந்த அனுபவம் எனக்கு நடந்திருக்கு. நான் கிட்ட வந்து நடக்காமல் போகும், ஆனால் கடைசி நேரத்தில் அது எனக்கு தான் எழுதப்பட்டிருக்கும், அதனால தான் அதில் போய் நடிப்பேன். ஸோ அப்படி எனக்கு அமைஞ்ச ஒரு படம் தான் நினைக்கிறேன் இராணியும். ஏன்னா ரொம்ப எனக்கு ரிலேட் ஆச்சு. ஏன் ரிலேட் ஆச்சுன்னு எனக்கு தெரில. அந்த கதை, அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சு. எனக்கு
நான் அந்த கேரக்டராகவே நான் ரொம்ப ஈஸியாக வாழ முடிஞ்சுது. கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் கஷ்டப்பட வேண்டிய ஒரு இடமாவே இல்லை. தெரியல, அது மேபி எங்கேயோ ஏதோ சம்பந்தம் இருக்குது அந்த கேரக்டருக்கும் எனக்கும், அப்படிதான் நினைக்கிறேன். உண்மையாகவே நாங்கள் இந்த இரானி திரைப்படத்தின் முன்னோட்டம் ட்ரெய்லரை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் வெளியிட்டிருந்தார். அந்த டைமே நாங்கள் பார்க்கும்போது மிகவும் உணர்வுபூர்வமா தத்ரூபமா அந்த கதாபாத்திரத்துக்கு நீங்கள் ஒரு உயிர் கொடுத்திருப்பதை எங்களால் உணரக்கூடியதாக இருந்தது. ஆகவே எங்களுக்கு உண்மையவே இந்த படம் எப்பொழுது வெளியாகும் என்ற ஒரு ஆர்வல் அனைவருக்கும் இருக்கிறது. இந்த முன்னோட்டத்தை வைத்து பார்க்கும் போது நீங்களும் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் இப்பொழுது யூடியூப் தளங்களில் அந்த ராணி திரைப்படத்தின் முன்னோட்டத்தினை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சென்று இன்னும் பார்க்காதவர்கள் பாருங்கள். நிச்சயமாக உங்களையும் இந்த முன்னிட திரைப்படம் கவரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த விடயத்தை பேசலாம். இப்போ இந்தியா சினிமா உலகத்தரம் வாய்ந்த ஒரு சினிமாவாக இருக்கின்றது. இலங்கை சினிமா இருக்கின்றது. ஆனாலும் கூட வெளியாகின்ற படங்கள் வைத்து பார்க்கும்போது இலங்கை மக்கள் அதை வரவேற்பதற்கு ஒரு தயாரான நிலை இல்லை என்பதுதான் வெளியிலிருந்து பார்க்கக்கூடியதாக தெரிகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இப்போ இந்தியாவில் ஏன் இவ்வளோ பேர் படம் பார்க்குறாங்கன்னா, இந்தியாவில் அவ்வளோ மக்கள் இருக்காங்க. அப்படிதான் அதை பார்க்கணும். நீங்கள் மக்கள் ரீதியாகவே மக்கள் கூட்டம் ஜாஸ்தி. ஸோ அதனால அவ்வளோ பேர் படம் பார்க்குற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. அவ்வளோ தியேட்டர், அதுக்கு அந்த இடத்த பொறுத்து தான் எல்லா வியாபாரமும் நடக்கிற ஒரு விஷயம் தானே இருக்குது. ஸோ அதை அப்படி தான் நான் பார்க்குறேன். இங்கே கம்மியாக படங்கள் இருக்குது, அங்கே நிறையா படங்கள் அப்படி இல்லை. இங்கே என்ன வியாபாரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டம் தான் வரும். அதுக்கேற்ற மாதிரியான வியாபாரங்கள் தான் இங்கே பண்ண முடியும். அப்படி தான் பார்க்குறேன். இங்கே 1000 பேர் தான் இருக்காங்கன்னா 1000 பேர் தான் நீங்கள் படம் காட்ட முடியும். 10,000 பேருக்கு படம் காட்ட முடியாதுல்ல. ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்தியாவில் வெளியாகின்ற ஒரு திரைப்படம் ஒரு முன்னணி நட்சத்திரமாக அவர் யாருடைய திரைப்படம் வந்தாலும் அன்று இங்க இருக்கின்ற தியேட்டர்கள் நிலைமை வேறு. பெரும்திரளான மக்கள் கூட எங்களுக்கு பார்க்கக்கூடியதாகும். அதே இலங்கை ஒரு திரைப்படம் வந்தால் அந்த நிலை சற்று மாற்றமாகத்தான் இருக்கின்றது. ஆடியன்ஸை வந்து உள்ள கொண்டாட வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான, அதுக்கு